ஜெபம் பண்ண கடவுள். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளை ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்தீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இத்தானியா ஆராதனை வேளையிலே இப்படி சமூகத்திலே வந்து காணப்படுகிற இப்படி ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். அதற்காக எங்களை முற்றிலுமாய் திரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கூடவே இருந்து பலமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனை 316 கீதங்கள் 412 காலமே ஆராதனை கீதங்கள் 316 கீதங்களுக்கு 40. Amen.
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரம பிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இருந்தோம். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இருந்தோம். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இருந்தோம். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் திரித்துவமே மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களை, எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுள்ள இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களில் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும், இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும், விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும், இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷவியாதியிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும், சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய்ப்போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினிலும் நின்றும், இருதய கடினத்திலும் வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றோம். தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும், மது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும், மது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும், தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும், மது சிலுவை பாடுகளின் நிமித்தமும், மது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையுடைய உயிர்த்திருந்து பரமண்டலத்திற்கு ஏறிதனின் நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்ததின் நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆட வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை மீது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரம் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனை பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் அத்திச்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும்
முது வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்குள்ளும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகம் அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தான் எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதன் அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டோம். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுமுண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும்.
முதலியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுது நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கிற உபாய தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரின் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேடும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் அது நாமத்திற்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமை உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா? ஆலை தேடுவோர் என்னை கண்டடை மாறி இல்லையா? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார் இல்லையா? சரி, நாம் ஒரு லெந்து காலத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்? லெந்து காலத்தில் இப்படி தான் வருவீங்களோ? லெந்து காலம் நமக்கு சிறப்பான காலம் இல்லையா? சிலர் இந்த இது என்ன தசை கிழக்கையா கிழக்காமல் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா? சில காலகட்டத்தில் நடந்து போவாங்க. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஏதோ ஒரு மாதத்தில் நடந்து முடிஞ்சிருவாங்க. அதே போல் நமக்கு லெந்து காலம்னா நம்ம காலையிலேயே ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருவோம்? மற்ற காலத்தில் வர மாட்டோம் இல்லையா? சரி, ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம். சரி, இருக்கட்டும். நாம் ஞாயிற்றுக்கிழமை காலமை தோறும் ஆலயம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. தம்பி என்ன டாப்பிக்கில் தியானித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டிருப்பது உண்டு. ஆரம்பத்தில் வெளியே வந்து உட்கார்ந்தா தெளிவாக என்ன செய்யும்? கேட்கும். சரி, நாம் ஒரு லெந்து காலத்துக்குள்ளே குறிப்பாக நாம் கடந்து சென்று இருக்கிறோம். இந்த லெந்து காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பைபிள் வாசித்தீங்கன்னா இனிமேல் அதிக நேரம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதிக நேரம் வாசிக்கணும். இதுவரைக்கும் ஒருவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த சபை என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். சபையை யார் ஏற்படுத்தி கொடுக்கிறார்? சொல்லுங்க, அதுக்குள்ள அமைதியாயிட்டீங்களே. கர்த்தராகிய ஆண்டவர். சபையை குறித்து
என்று வேதம் சொல்லுகிறது. சரீரமாகிய கர்த்தருடைய சபை என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த கர்த்தருடைய சபைக்கு வருகிற நாம், அல்லது இந்த கர்த்தருடைய சபைக்கு வருகிற கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். ஒருவேளை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்த வார்த்தையை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த ஆலயத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இதிலே வாசம் பண்ணுகிறவர்கள், இதிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய பரிசுத்த சபையில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தில் நான் எவ்வளவாக கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருகிறேன். நீ யோசித்து பார்க்கணும் இல்லையா? நாம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. ஆனால் இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தி விடாதபடிக்கு நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட நித்தமும் வாழுகின்ற பொழுது, நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, ஆதி திருச்சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள், கர்த்தருக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்கள், கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஊழியம் செஞ்சது யாரு? பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு, யோவான், பரிசுத்த பவுல், இவர்கள் எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சபையிலே வந்து காணப்பட்டார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சபைக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு ஒரு மனதோடு கூட வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். அவர்கள் வந்து தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிலர் இப்படி போதிக்கிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று போதிக்கிறார். நான் கிறிஸ்தவனாய் இருந்தால் எனக்குள்ள தேவ ஆவியானவர் வந்துவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். குறிப்பாக இந்த யூடியூப்ல இறையன் படித்த ஒரு நபரை என்ன செய்கிறார்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறார்களா அப்படின்னு சொல்றார். நோ,
ஆதி திருச்சபையில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டார். எனவே அவர்களுக்குள்ளே ஒரு ஒன்னஸ் இருந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சபைக்கு ஓடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எவண்ணமாய் வருகிறேன். கர்த்தரை ஆராதிப்பதற்கு எப்படி வருகிறேன்? ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே என்றால் நமக்குள்ள என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த ஒன்னஸ் இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வெவ்வேறு வரத்தின்படியே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அங்க இருந்ததெல்லாம் கலிலேயர். ஆனா அவங்களை சுற்றிலும் பல நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பல நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஜென்ம பாஷையிலே என்ன செய்தார்களாம்? பேசினார்களாம். அல்லேலூயா. இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அனுக்கிரகம், இந்த கிருபை இல்லாதனால தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறோம்? மாம்சீகத்தில் முட்டி மோதிக்கிட்டு கிடக்கும். முட்டி மோதிக்கிட்டு கிடக்கும். ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நம்மை வெறுத்து விடுவார். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? வெறுத்து விடுவார். இன்றைக்கு நாம் நம்முடைய திருச்சபைகளை பார்க்கின்ற பொழுது தேவாலயத்தை வைத்தே பிரிந்து கிடக்கிற சபைகளை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சொந்த சண்டெல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு கல்யாணம், ஒரு சடங்கு அப்படின்னா எல்லாரும் சொந்தம்லாம் என்ன செஞ்சிருந்தோம்? ஒன்றாக சேர்ந்துருந்தோம். ஆனால் சபைன்னு வரும்போது என்ன செய்ய மாட்டேங்க இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த சபையிலே நான் ஆதி திருச்சபையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபைகளை நான் பெறாதபடியினால், என்ன கிருபை? பூரண கிருபை. இன்னொரு என்ன கிருபை? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அந்த கிருபை இல்லையா? அழகா யோவான் சொல்லுகிறார், யார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரோ அவரே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின பொழுது தேவ ஆவியானவர் அவர் மீது பிராவை போல என்ன செய்தாரா? இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி இந்த கர்த்தருடைய சபையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே கடந்து வருகின்ற பொழுது பரிசுத்தத்தோடு கூட கடந்து வருகிறார்களோ, தேவ பலத்தோடு கூட கடந்து வருகிறார்களோ, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு கூட கடந்து வருகிறார்களோ, அங்கே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தமான. 6 நாள் கண்டமானிக்கு பேசிட்டு 7ஆம் நாள் கர்த்தருடைய சபையில் வந்து, அல்லது வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய சபையில் வந்து கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, சோத்திரம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதில் எப்படி இருக்க மாட்டாரா? பிரியமா இருக்க மாட்டார். மாய்மாலக்காரரே என்று சொல்லுவார். என்ன சொல்லுவாரா? மாய்மாலக்காரர். அப்படின்னா நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கு இந்த பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது
ஆதி திருச்சபையிலே தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய சபையிலே ஒருமித்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க, ஐயர்வாள் அவங்க பாட்டுக்கு சமாதானம் ஆகுங்க, ஆதி திருச்சபை போல ஒற்றுமையாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. இது யார் கொடுக்குற ஆலோசனை? இன்னும் இவ்வளோ யோசிக்கீங்க. ஏசப்பா ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார் இல்லையா? ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் சாசகன் ஒரு ராஜ்யம் என்ன செய்து இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை ஒருவேளை கர்த்தருக்கேற்ற அல்லது கர்த்தருடைய வேதத்திற்கேற்ற ஒரு ஆலோசனையாக காணப்படும் என்றால் அதுல கர்த்தர் எப்படி இருப்பாரா? பிரியமா இருப்பார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கர்த்தருடைய சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. எங்க தாத்தா கட்டினாரு, எங்க கூட்டம் கட்டினாருன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஆதி காலத்திலே நம்முடைய பகுதிக்கு மிஷனரிகளை அனுப்பி ஆத்துமாக்களை கொடுத்து சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமுள்ளவராக காணப்படுகிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிரியமுள்ளவராக செயலாக்கினாரோ, அதே அனுபவம் இந்த கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்கள்ல இப்படி சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல போட்டு விடுறாங்க. என்ன அப்படின்னா, குருவானவர் வந்தா சபையை ரெண்டா என்ன செஞ்சிட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு போட்டு விடுறாங்க. நீங்க டிஎன்டின்னு ஒரு குரூப் இருக்கு, அதில் போனீங்கன்னா அதில் தெரியும். சபை பிரிவுக்கு காரணம் யாரு? குருவானவர். தைரியமாக போடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை. வந்ததுலேருந்து நீங்கள்லாம் ஒரு தாய் வழி ஒரு தகப்பன் வழியில் சொந்தக்காரங்களா இருக்கீங்க. எப்படியாலும் ஒன்று என்ன செஞ்சிருங்க, சேர்ந்துருங்க. அது இயேசுவின் நாமத்தினால ஆதி திருச்சபையை போல நீங்கள் வளர வேண்டும். ஆதி திருச்சபையை போல அபிஷேகத்திலே நிரம்பி காணப்பட வேண்டும். ஆதி திருச்சபையை போல ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்க வேண்டும், ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தங்களுடைய அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அது எல்லாருக்கும் பயன்படுத்தப்பட்டது. அங்கே சமதர்ம சமுதாயம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது, நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி இருக்கணுமா சொல்லுங்க? ஒரே மனமுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரே இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் நிற்கிற இடம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இடம். இதில் நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது முதலாவது திருச்சபையிலே காணப்பட்ட அந்த ஒன்னஸ், முதலாவது திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் எப்படி இருப்போமா? ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொள்கிறது. நம்முடைய குறைபாடு என்ன? நாம கிறிஸ்தவள் என்கிற பேர்ல தான் இருக்கிறோமே ஒழிய ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சிலர் அபிஷேகம் என்ற அனுபவம் இல்லை. இது கர்த்தருடைய சபைக்குரியது. இதிலே கர்த்தருடைய சபையிலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் கர்த்தருடைய ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட்டால், கர்த்தருடைய ஆவியானவராலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் ஒரு மனதோடு கூட காணப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அது இல்லாதனால ஒருத்தர் பிரிச்சு சந்திரத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் யாரு சபையை பிரிக்காம இந்த மெசேஜ் அந்த 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 இதுக்கே போகும், டிஎன்டி டைசிஸ்க்கே போகும். சரிதானே இல்லையா? யார் பிரிக்காம? குருவானவருக்கு கொடுக்குற சம்பளம் வேஸ்ட் அப்படிலாம் பேசுகிற கும்பல் என்ன செய்து இருக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ரட்சித்திருப்பாரே என்றால்
நாம் பேர் கிறிஸ்தவர்களாக அப்படியே என்ன செய்கிறோம், வந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, அதனால நான் யார் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை. சிலர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய சபையிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற ஜனங்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அல்ல. 4 பேர் சபையை பிரிக்கிறதுக்கு போதுமானதாக எல்லா சபையிலும் நினைக்கிறாங்க இருக்கிறார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த யாக்கோபின் ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒரு ஆலயம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கிற நான் கர்த்தருக்கு பிரியமாய் என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்த ஜனமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம், கர்த்தருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை என்ன செய்வாரா? நன்றாய் நடத்தி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஆதி திருச்சபையை போன்று நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உடைய கர்த்தருடைய சபை ஆண்டவரே இந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்பதை அறிந்து உமக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட இந்த கர்த்தருடைய சபைக்குள்ளே நாங்கள் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சபையை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்ற வசனத்தின்படி இன்னும் தேவாலயத்துக்கு வராத ஜனங்கள் உடைய வசனத்தை உட்கொண்டு அதன்படி நடக்க தேவ